யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 8 தொடர்ந்து சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இவர்கள் ஆபிரகாமின் சன்னதி. இந்த ஜனம் எகிப்திலே தங்கும்படிக்கு போனார்கள். போனதான ஜனம் அங்கு பெருகிவிட்டது. பல ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்தின் ராஜா பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்த தொடங்குகிறான். ஐயோ, அடிமைத்தனம் சாதனமானதல்ல, சாதனமான காரியம் அல்ல. அவர்கள் வாழ்க்கையே இருளாய் மாறிவிட்டது. எத்தனை பேரை கொன்று குவித்தார்களோ தெரியவில்லை. அடிமைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையே கசந்தளவில். மாறாவின் கசப்பு, தூங்க போன கசப்பு. நான் நினைக்கிறேன், அவர்கள் நினைத்திருப்பாங்க, ஏன் விடியுது அப்படின்னு ஒருவேளை நினைத்தார்களோ தெரியல. அவ்வளவு அடிமைத்தனம். இன்றைக்கும் பாருங்க, சாத்தான் பல மனிதர்களை, லட்சக்கணக்கானவங்களை, கோடிக்கணக்கானவங்களை அடிமைத்தனம் என்ற நுகத்தை அவர்கள் கழுத்திலே வைத்து விட்டு அவர்களை படுத்துகிற வேதனைக்கு அளவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தடுமாறிக்கொண்டு இருக்கிறீர்களா? தடுமாறிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை காணப்படுதா? போராடி கொண்டிருக்கிறீங்களா? அதிலிருந்து மீட்பு தெரியாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் அடிமைத்தனம் மாறும். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.